ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு T20 மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா பொறுத்தவரையா ஸ்காட்லாண்டுக்கு எதிராக ஆடிட்டு வந்திருக்காங்க ஒரு ட்ரையல் மாதிரி. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே 100 ஆடிருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ இந்த T20 ஸ்குவாடில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நிறையா 3 பேர் வந்து டெபியூட் பண்ண போகிறாங்க இங்கிலாந்து டீமில். டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் டீம் எடுத்திருக்காங்க, பார்ப்போம். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னாலே T20 ரொம்ப பலமாக தான் இருக்கும். ஸோ கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக, க்ளோஸ் மேட்சஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கனால மேபி கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணால் சீனியர் பிளேயர்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது 1-2 ட்ரம் கார்டு பிக்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ பார்ப்போம் ஃபுல் டீட்டெயிலு. இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெலகிராம் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆப் லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏதோ வந்து விளம்பரம் மாதிரி வரும். அது டெலகிராமோடது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணி இந்த சேனல் ஜாயின் பண்ணு, அமௌண்ட்டை கொடு அப்படின்றதுல எல்லாமே டெலகிராம் வந்து பர்சனலாக கொடுக்குற ஆட். அதில் யார் வேணால் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குறது கிடையாது, யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நான் ஒவ்வொரு டைமே வந்து எதுனாலும் சொல்லிடுவேன், அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஈசிஎஸ் T10 வந்து இப்போ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் மேட்சஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மினி ஜிஎல் அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸில் வின்னிங்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாரி டெலகிராமில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்ம கொடுக்கறது இல்லை. அது டெலகிராம்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா அவங்களே வந்து ஆடு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்பி யாரும் போய் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட நீங்கள் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம டீம்ன்றது கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம நேமை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மெயில் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணிங்கன்னா நம்ம அதில் ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும்தானே தவிர்த்து நம்ம டைரெக்டாக உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே வந்து பேச மாட்டோம். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது இது பண்ணால் எஸ்கேப் ஆகிக்கோங்க. அதேமாரி இந்த டெலகிராமில் எந்த சேனலில் இருந்தாலும் சரி, அதில் ஓடுற ஆட் எல்லாமே டெலகிராமாக கொடுக்குற ஆடு தான். அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ கிட்டத்தட்ட 3 T20 5 ஓடியை வந்து ஆட போகிறாங்க. 1 மந்த் ஃபுல்லாமே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆடுற மாதிரி தான் இருக்கும் மேட்சஸ். ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சு செப்டம்பர் 11 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ரோஸ் பவுல் கிரவுண்டில். ஸோ சவுத் ஆம்டனில் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் பவுல் கிரவுண்டை பொறுத்தவரையா உங்களுக்கு இனிஷியல் ஷார்ட்டாக சொல்லணும்னா இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும். பட் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் சேஸ் பண்ணுற டீம் வந்து ஸ்பின்னுக்கு விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. அப்போது ஆடல் ரஷீத்தும் ஆடம் ஜாம்பாவும் செகண்ட் பவுல் பண்ணுற இம்பார்ட்டன்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கோங்க. 2 டீம்லேயுமே உங்களுக்கு பவுலிங் காம்பினேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டாப் 2 பேர்த்தை தவிர்த்து 2 டீமுமே எல்லாருமே பவுலிங் போடக்கூடியவங்களாக இருக்கிறதுனால ஸோ யார் பவுல் பண்ணுவான்றதை கெஸ் பண்ணுறதே வந்து டவுட்டு தான். அதை மட்டும் நம்ம ஆன் டைமில் ஏதாவது ஐடியா கிடைக்கிது, இல்லை ஏதாவது அவங்களே அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஓவர்ஸ் யார் யார் பவுல் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ GST ஃப்ரீ தான். ஒரே பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். கரெக்டாக யோசிச்சிங்கன்னா டியோன்ற ஆப்ஷன் மூலிமா நிறைய வின் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டோட்டல் இன்டர்நேஷனல் மேட்ச் 11 மேட்ச் நடந்திருக்கு. 7 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 4 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 172 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக் தான். நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு பேட்டருக்கு ஒரு கேட்ச்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு ஹிட்டர்ஸுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு கிரவுண்டாகவுமே இந்த கிரவுண்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. பட் இனிஷியல் ஸ்விங் இருக்கும். கிரவுண்ட் கண்டிஷனை பொறுத்தவரையாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆன் டைமில் ஏதாவது க்ளௌடியாக இருக்குது, இல்லை மழை விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்விங்குன்றது எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை ஆன் டைமில் வந்து பார்த்துக்கலாம். பிளேயிங் 11 பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் ஜாக் ஃப்ரேசரு. ஸோ பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு பிளேயரு. அப்படி அடிப்பார் இப்படி அடிப்பார்னு நானுமே வந்து எதிர்பார்த்தேன். டெல்லியில் சூப்பராக அடித்தார் IPLல. ஆனால் கண்டிஷன்ஸ் மாறுறப்போ அவனால் அடாப்ட் பண்ண முடியல. யூகேயில் இருக்க கண்டிஷனில் ஸ்காட்லாண்டுக்கு எதிராக ரொம்ப மோசமாக ஆடினார். ஸோ 3 மேட்சுமே வந்து பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. சேம் அவருக்கு அதே லெஃப்ட் ஆர்ம் சீமரான ரீஸ் டாப்லி இருக்கார். ஸோ இவங்க பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பிளிப்சால்ட்டு, வில் ஜாக்ஸு, ஜார்டன் காக்ஸு, அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனு, ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறமா ஜிமி ஓவர்டன். ஸோ கிரிக் ஓவர்டன் எடுப்பாங்க பார்த்தா ஜிமி ஓவர்டன் எடுத்திருக்காங்க. என்ன கான்செப்ட்னே தெரியல. அவர் பவுலிங்கும் போடுறது இல்லை, பேட்டிங் மட்டும்தான். ஒரு ஹிட்டராக ஒரு ஃபினிஷராக வந்து ட்ரை பண்ணுறாங்க. சாம் கரன், ஆடல் ரஷீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், டாப்லி, மாசூட். ஸோ இதில் நான் எதிர்பார்த்தது மேபி 100 வச்சு ஒரு ஜேம்ஸ் வின்சியோ இல்லாட்டி ஒரு டைமர் மில்ஸாவது எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தா. பட் அவங்க 2 பேத்துக்குமே வாய்ப்புன்றது கொடுக்கல. இதுதான் இவங்களோட டீமு.
ஸோ இதில் எக்ஸ்ட்ரா மோஸ்ட்லி எடுத்திருக்காங்க, பட் அவர் கிடையாது இந்த மேட்ச்சில். இந்த 11 பேர் தான். ஆஸ்திரேலியா சேம் ஜாக் ஃப்ரேசரு, ட்ரைவர்ஸ் ஹெட்டு. ஸோ ஜாக் ஃப்ரேசருக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. சப்போஸ் தொடர்ந்து டக் அவுட் ஆகிட்டே இருந்தால் அந்த இடத்துல ஸ்டீவ் ஸ்மித்தை கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் ஓப்பனிங்கில் கொஞ்சம் நல்லா தான் ஆடி இருக்காரு. ஸோ பார்க்கலாம். ட்ரைவர்ஸ் ஹெட்டு மிச்சல் மார்ஸ், இங்கீஸ், அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, கேமரன் க்ரீன், டிம் டேவிட், சீன் ஆபட், நெக்ஸ்ட்டு பிரேட்லெட், ஆடம் ஜாம்பா, ஹேசல்வுட்டு. ஆன் டைமில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஆஸ்திரேலியா டீமில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ சின்ன ஒரு கரெக்டாக லாஜிக்கலாக பார்த்தோம்னா ஜாக் ஃப்ரேசர் வந்து ரீஸ்டாப்லிக் அவுட்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போது ஒரு கண்டிஷனில் வேறு ஊரில் ஒரு டீமுக்கு எதிராக ஃப்ளாப் ஆன ஒரு பிளேயர் இன்னொரு ஊரில் வந்து அப்படியே சைன் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். பட் ஓவராக வந்து அவர் ஹிட் பண்ண தான் போவார். அப்படி ஈஸியாக ஹிட் பண்ணுற அளவுக்கு பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இங்கே இல்லை. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க சாம் கரன், டெக்னிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய ஆடல் ரஷீத், ஜோஃப்ராஜ் சரியான வேகம், அதேமாதிரி மாசூட் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார், ரீஸ்டாப்லியும் தான். ஸோ இவங்களை மீறி இவர் ஹிட் பண்ணுறன்றது சாத்தியம் இல்லை. ஸோ கஷ்டம்தான். ட்ரைவர்ஸ் ஹெட்டு சேம். அப்போ கேம் மிடில் ஆர்டருக்கு வருது அப்படின்னா இங்கீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, நல்ல ஃபார்மில் இருக்கார். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கேமரன் க்ரீன் தான் வந்து கீயேவும் டபுள் ஆப்ஷனு ப்ளஸ் ஸ்டெடியாக ஆடக்கூடியவங்க டாப்பில் விக்கெட் போனால். மிச்சல் மார்ஸ் எப்பயுமே இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஓரளவுக்கு குவாலிட்டியான அவரோட இன்னிங்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஒரு பெட்டரான பிளேயர். சப்போஸ் ஒன் சைட் டீம் செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜாக் ஃப்ரேசர், ட்ரைவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஜிக்கல் டீம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பவுலிங்ன்றது இருக்கும். ஸோ டாப்லி ஃபார்ம் குறைவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா விக்கெட் எடுக்கலாம். இல்லை பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கை வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேருமே ஹிட்டும் பண்ணலாம். ஸோ மாற்றி வந்து ஸ்டெடியாக இது பண்ணாமல் மாற்றி கேப்டன்ஸ் கப்னா கொடுத்துக்கோங்க. ஒரு டீமில் எடுத்திங்கன்னா இன்னொரு டீமில் எடுக்காதீங்க. ஒரு டீமில் கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த பேஸ் தான் இதில். சேசிங்கை பொறுத்தவரைய ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸு கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய ஒரு மேட்ச்சில் பெரிய டீம் கூட ஆடுறப்போ 2 விக்கெட்டு ப்ளஸ் 20 ரன் மேலே ஆடுறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். ஓவர்ஸுமே வந்து இப்போ ஹார்டி இல்லை, மெயின் பவுலர்ஸோடு போகிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான் 5th 6th பவுலராக வருவாங்க. அப்போது 2 பேருமே இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, நல்ல ஃபார்ம்லேயுமே இருக்காங்க. சீன் ஆபட் டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவர் தான் டெத்தில் மோஸ்ட்லி பவுல் பண்ணுவார். ஹேசல்வுட்டை இனிஷியல் ஸ்பெல்லும் டெத்தில் கொண்டு வராங்களான்னு பாருங்கள். பிரேட்லெட் தான் இப்போ வரைய இனிஷியல் ஸ்பெல்லு வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஹேசல்வுட் வந்ததுனால அவரோட ஸ்பெல் டைமிங் எந்த ஓவர்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்றதும் இருக்குது. ஆடம் ஜாம்பா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஆடம் ஜாம்பா ஸோ 100ல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரு. ஃபுல் இங்கிலாந்து கிரவுண்ட்லேயுமே பவுல் பண்ணியிருக்காரு. எங்கெங்கே 100 நடந்துச்சோ எல்லா இடத்துலையுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு கீ அவர். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் கேப்டன் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியா ஹையஸ்ட் ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ தான் 100 முடிஞ்சு. அதில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆடம் ஜாம்பா, டைமண்ட் மில்ஸ் தான். ஸோ 19 விக்கெட் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஆடம் ஜாம்பாவுக்கு இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன் கேப்டனா கூட ஆடம் ஜாம்பா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கேமரன் க்ரீன் சேஃபஸ்ட் ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு பால் பண்ணால் சீன் ஆபட்டை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் காம்பினேஷனாக ஹையாக பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கிரவுண்டு இருக்கும் அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கேப்டன் கேப்டனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கீஸ் எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ப்ளஸ் பேட்டிங் இருக்கிறனால நல்ல அட்வான்டேஜ். இந்த சைடு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபிளிப்சால்ட் தான். ஃபிளிப்சால்ட்டோட ஃபார்ம்னு பார்த்தோம்னா 100லேயும் சுமாராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் போராக தான் ஆடுறாரு நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் போடுறப்போ. மேபி இந்த சைடு ஹேசல்வுட்டு கொஞ்சம் தடுமாறலாம். மற்றபடி ஸ்டெடி ஆகிட்டால் நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வில் ஜாக்ஸு தேவைப்பட்டால் இங்கே ஒரே லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கார். எந்தளவுக்கு வில் ஜாக்ஸ் ஓவர் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் அதே உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் வந்து லெக் ஸ்பின்னும் போடுவார். அதனால் அவர் ஓவர்ஸ் அதிகமாக வீசுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் வில் ஜாக்ஸ் ஓவர் போடல பேட்டிங் மட்டும் அப்படின்னா இவங்க நல்லா பவுல் பண்ணால் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஸோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். காக்ஸு நல்ல ரிதம் கண்டினியூவாக வந்து ஆடினார். 100ல் எல்லா மேட்சுமே ஸ்டெடியாக ஆடி கொடுத்தாரு. ஜாக்கப் பேத்தல் ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு, தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார். இவருமே ஸ்பின் பவுலக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இவரும் ஸ்டெடியாக பிளாஸ்ட்டு எல்லாத்துலேயுமே நல்லா ஆனார். 100ல் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல. ஜிமி ஓவர்டன் ஜஸ்ட் ஒரு ஹிட்டராக தான் யூஸ் பண்ணுவாங்க. பவுலிங் போடுவார்ன்ற கிளாரிட்டி கிடையாது. பட் மற்றபடி சாம் கரன், ஜோஃப்ராஜர், டாப்லி, சுலாப் மாமூத். இதில் சாம் கரன், ஜோஃப்ராஜர் டெத்தில் வீசலாம். முன்னாடியே டாப்லியும் முகமதும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இவர் கம்பேக் கொடுக்குறாரு இங்கிலாந்து டீமில். ஸோ இதில் உங்களுக்கு டெபியூட்னு பார்த்தோம்னா காக்ஸு, ஜாக்கப் பேத்தல், அதுக்கப்புறம் ஜிமி ஓவர்டன் 3 பேர் வந்து டெபியூட் வந்து பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி இங்கிலாந்து காட்டினவங்க.
ஸோ டெத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சாம் கரனும் இனிஷியல் ஸ்பெல்லில் டாப்லேயே பவுல் பண்ணுவார். ஸோ எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை ஆன் டைம் பார்த்துக்கோங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் சாம் கரன் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸு. வில் ஜாக்ஸ் பவுல் பண்ணால் நல்ல ஒரு ஆப்ஷன். பவுல் பண்ணான்னு தெரில. மோஸ்ட்லி லியாம் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணுறது பெட்ரு. சும்மா தூக்கி போட்டு எப்படினாலும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஓரளவுக்கு டீசென்ட் டச்சில் இருக்கார் லியாம் லிவிங்ஸ்டனு. அவரோட இடத்த தக்க வைக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்ற கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆடல் ரஷீத் செகண்ட் பவுல் பண்ணி பாட்டன் மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவார் எப்படினாலும். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் விக்கெட் எடுத்துடலாம். ஸோ இந்த ரீஸ்டாப்லி தான் இனிஷியல் விக்கெட் எடுத்தால் தான், அப்படி இல்லாட்டி 0 விக்கெட்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும், இல்லை 3 விக்கெட் ப்ளஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சேம் ஹேசல்வுட் மாதிரி தான். ஸோ ஓவரால் ரொம்ப ரிஸ்க்கான பிக்னா டிம் டேவிட் அந்தளவுக்கு மேட்ச் போகிறதுன்ற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே கேட்டகரி தான் இங்கே ஜிமி ஓட்டணும். ஓவர்ஸ் போடலை அப்படின்னா அவரை பிக் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக தான் முடியும். நல்லா பேட்டிங் டாக்காக இருந்தால் டாப்லேயே வந்து ஸோ ஓவரால் பேட்டிங்கை வந்து இவங்களே வந்து கேப்சர் பண்ணி ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. அந்த டைமில் பிச் ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பேட்டிங் ட்ராக்னா அதிகமான பேட்டர்ஸை பிக் பண்ணி பவுலர்ஸை குறைங்க. நான் ஒரு விக்கெட் பவுலர் எடுத்தால் கூட அது நம்மளுக்கு பாதிக்காது. ஸோ நியூட்ரல் ட்ராக்கு பவுலிங்க்கு ஃபேவர் நியூட்ரலான ட்ராக்னா ஈக்குவலாக எடுக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓவரால் இங்கே ஆவரேஜ் 174, பேசர்ஸ் 48, ஸ்பின்னர்ஸ் வெறும் 12 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க T20 இன்டர்நேஷ்னலில். இதே இது உங்களுக்கு 100 பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓவரால் பேசர்ஸ் ப்ளஸ் பேட்டர்ஸ் தான், பட் செகண்ட் பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது இருந்திருக்கு. ஃபேப்லான் ஆப்பு TDS ஃப்ரீ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டண்டான ஒரு ஆப். மோஸ்ட்லி நான் இதில் தான் வந்து பர்சனலாக ப்ளே பண்ணுறேன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரையா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்பனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஜெயிக்கலாம். 10 கான்டெஸ்ட் போட்டால் 3 ஜெயிச்சிரும். அதுக்கு மேலே ஜெயித்தாலே நமக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்பு 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹெட்வேட்டில் பிளிப்சால்ட் 37, பட் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். வில் ஜாக்ஸும் சேம் கேட்டகரி தான். ஓவர் போகிறது டவுட்டு. ஹெட்வேட்டில் ஃப்ளாப்பு. லியாம் லிவிங்ஸ்டன் ஹெட்வேட்டில் 2 விக்கெட்டு, வென்யூவில் 1 விக்கெட்டு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்குன்ற அட்வான்டேஜ் இருக்குது. சாம் கரன் ஹெட்வேட்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமாக இருந்திருக்கு 100ல். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 மேட்ச் 4 விக்கெட்டு, 3 மேட்ச்சில் 3 விக்கெட் வென்யூவில். ஆடல் ரஷீத் ஹெட்வேட்டில் 13 மேட்ச்சில் 13 விக்கெட், வென்யூவில் 6 மேட்ச்சில் 6 விக்கெட். டாப்லி 4 மேட்ச்சில் 4 விக்கெட்டும், வென்யூவில் 1 விக்கெட்டு. சப்போஸ் அந்த ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா டாப்லி ஃப்ளாப் ஆகலாம். டிரைவர்ஸ் கட்டு 3 மேட்ச்சில் 55 ரன்னு. ஸோ எல்லா மேட்சும் அடிக்க மாட்டார், பட் அடிக்க பார்ப்பார். அது ஒரு கான்செப்ட்டு. மிச்சல் மார்ஸ் 33 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வென்யூவில் 37, ரெண்டுமே பெட்டராக இருந்திருக்கு. டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா மிச்சல் மார்ஸ் பொறுப்போடு ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஹெட்வேட் பார்த்தோம்னா 195 ரன் 12 மேட்ச்சில் 7 விக்கெட்டு, வென்யூவில் 84. ஆடம் ஜாம்பா ஹெட்வேட் 8 விக்கெட், வென்யூவில் 3 விக்கெட். ஹேசல்வுட் 9 விக்கெட்டு, ஸோ 3 விக்கெட் வென்யூவில். இதான் வந்து இவங்களோட ஓவரால் ஸ்கோர் கார்டு. ஸோ ரெண்டுமே வந்து சேம் டீம் தான். மிச்சல் மார்ஸ் டிரைவர்ஸ் கட் இங்கிலீஷ்னு எடுத்திருக்கேன். நீங்கள் பிளிப்சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிரைவர்ஸ் கட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஜேக் ஃப்ரேசர் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். மிடில் ஆர்டரில் ஹை ரிஸ்க்காக போனால் டிம் டேவிட்டை கூட ஒரு டீமில் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சேஃபஸ்ட் கேப்டன் இவங்க 2 பேர் தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் கேமரன் க்ரீன் வேணால் போய்க்குங்க. மற்றபடி ரொம்ப ஒரு டஃப்பான மேட்சாக இருக்கும் டீம் எடுக்கிறதுக்கு. ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். பர்சன்டேஜ் டீம் எடுத்தால் ஜெயிக்க முடியாது. ஃபைனல் டீம் நானே கொடுத்தாலும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கள். ஸ்டாட்ஸை வச்சு உங்களோட திங்கிங்கை வச்சு கண்டிப்பாக கஷ்டமான ஒரு மேட்ச் தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா யாராலுமே டீம்ன்றது எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கரெக்டாக யோசிச்சா சூப்பராக வந்து வின்னுன்றது எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டான டெலகிராமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க அந்த டெலகிராமுக்குள்ளே ஏதாவது வேறு சேனலில் ஜாயின் பண்ணுறோமே ஆட் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது, அது டெலகிராம் கொடுக்குறது. அதை பார்த்து எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நான் மறுபடியும் முன்னாடியே சொன்னதான், இந்த ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து செப்டம்பர் ஃபுல்லாக பெரிய அளவு மேட்சஸ் கிடையாது. அக்டோபர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சஸ் இருக்குது. ஸோ லீக்ஸு, ப்ரோ கபடி அது இதுன்னு வந்துடும். அப்போ நம்ம கண்டினியூவாக கவர் பண்ணிக்கலாம். அது வரையே நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். வேறு வழி இல்லை. அப்பப்போ இருக்க மேட்சஸ் தான் ஆட முடியும். அது வின்னும் ஆகலாம், லாஸும் ஆகலாம். இப்போ கண்டினியூவாக மேட்ச் நடக்குன்னா வின்னு லாஸ் நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம் ஈக்குவல் பண்ணி. இப்போ ஒரு மேட்ச் நடந்துட்டு அடுத்த மேட்ச் நடக்க 4-5 நாள் ஆகுது அப்படின்றப்போ பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெலகிராம் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆப் லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏதோ வந்து விளம்பரம் மாதிரி வரும். அது டெலகிராமோடது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணி இந்த சேனல் ஜாயின் பண்ணு, அமௌண்ட்டை கொடு அப்படின்றதுல எல்லாமே டெலகிராம் வந்து பர்சனலாக கொடுக்குற ஆட். அதில் யார் வேணால் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குறது கிடையாது. யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நான் ஒவ்வொரு டைமே வந்து எதுனாலும் சொல்லிடுவேன். அதையும் வந்து பார்த்துக்குங்க. ECS T10 வந்து இப்போ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் மேட்சஸ் கொடுக்குறேன்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மினி ஜிஎல் அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸில் வின்னிங்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாரி டெலகிராமில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்ம கொடுக்கறது இல்லை. அது டெலகிராம்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா அவங்களே வந்து ஆடு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்பி யாரும் போய் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட நீங்கள் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம டீம்ன்றது கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம நேமை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மெயில் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணிங்கன்னா நம்ம அதில் ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும்தானே தவிர்த்து நம்ம டைரெக்டாக உங்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே வந்து பேச மாட்டோம். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது இது பண்ணால் எஸ்கேப் ஆகிக்கோங்க. அதேமாரி இந்த டெலகிராமில் எந்த சேனலில் இருந்தாலும் சரி, அதில் ஓடுற ஆடு எல்லாமே டெலகிராமாக கொடுக்குற ஆடு தான். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க.